So next representation of a set. So மூணு டைப்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் செட்டை. டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா வந்து நம்ம செட்டோட திங்கை வந்து டிஸ்கிரைப்ட் இன் வேர்ட்ஸ்ல டிஸ்கிரைப் பண்ணுவோம். இந்த செட் ஆஃப் ஆல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வரும். இந்த செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட் இது வந்து வேர்டிங்ஸ்ல டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அதே செட்டை வந்து செட் பில்டர் ஃபார்ம்னா நம்ம செட் சிம்பிள் போட்டு எக்ஸ் சச் தட் எல்லாத்துலயுமே எலிமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ன்னு போட்டுக்குவோம். ஏதாவது வேரியபிள் ஸ்மால் லெட்டர்ஸ்ல எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ வவல் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட் அப்படின்னா நம்ம வந்து இந்த திங் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ரோஸ்டர் ஃபார்ம்ங்கிறது அந்த எலிமெண்ட்ஸையும் எடுத்து எழுதுறது. ஸோ இப்போ இங்கிலீஷ் ஆல்பபெட்ல வவல்ஸ் எதுனா ஏ கமா இ கமா ஐ கமா ஓ கமா யூ. ஸோ அவ்வளோதான் representation of a set na descriptive form, set builder form, roster form. Descriptive form na described in words, set builder form na set போட்டு x such that ஆரம்பிக்கணும். then roster form na the elements எடுத்து எழுதிடணும். So representation of sets க்கு examples பார்க்கலாம். so இதுல exercise 1.1ல answersலயே வந்து explanatory கொடுத்திருப்பாங்க. so அதனால 1 or 2 examples மட்டும் பார்க்கலாம். so roster formல represent பண்ணோம். ரோஸ்டர் ஃபார்ம்னா வந்து நம்ம எலிமெண்ட்ஸே எடுத்து எழுதணும். ஸோ கமா போட்டு எழுதணும், ரெபிடேஷன் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த வேர்ட்ல இந்தியாங்கிறதுல வந்து நம்ம வந்து லெட்டர்ஸை மட்டும் எடுத்து எழுதணும். லிஸ்ட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ ஐ கமா என் கமா டி கமா திருப்பி ஐ வரக்கூடாது. ஸோ ஏ அவ்வளோதான். இதுதான் வந்து ரோஸ்டர் ஃபார்ம். இந்த சேம் வே தான் எழுதணும். பேரலோகிராமுக்கும் பி கமா ஏ கமா ஆர் கமா திருப்பி இந்த ஏ எழுதக்கூடாது. எல் கமா எகெயின் இந்த எல் வரக்கூடாது. இ கமா எகெயின் எல் வரக்கூடாது. ஓ கமா ஜி கமா ஆர் கமா எம் இந்த ஏ வரக்கூடாது. ஆல்ரெடி ஏ எழுதிட்டோம். ஸோ தட்ஸ் ஆல். இந்த மாதிரி எழுதுறது தான் வந்து ரோஸ்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட் திங் வந்து ரெப்ரசன்ட். ஸோ ஓகே அதே மாதிரியே செக்கோஸ்லேவியா பார்க்கலாம். ஸோ சி கமா இசட் கமா இ கமா ஹெச் கமா ஓ கமா எஸ் கமா L comma next O already எழுதிட்டோம். so V comma then A comma next K then I. so already இங்க A எழுதிட்டனால இந்த A எழுத வேண்டியதில்லை. so fourth roman represent the following sets in roster form தான் கேட்டிருக்காங்க. so அப்ப இங்க செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். B is equal to Y such that இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு. இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இப்போ செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கிறத நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு n வந்து நேச்சுரல் நம்பர். அப்போ நேச்சுரல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகுனா 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5னா 5 வரும். அப்போ 1 2 3 4 5 தான் n வேல்யூ. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5. ஸோ இதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த ஈக்குவேஷன்ல. ஏன்னா நம்மளோட இந்த பியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே y எப்படி இருக்குன்னா 1/2n. ஸோ இப்போ 1/2 into 1னா 2 கமா 1/2 into 2னா 4. என்னக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரணும். கமா 1/2 into 3னா 6. தென் 1/2 4s are 8. தென் 1/10. அவ்வளோதான். இந்த சேம் இங்கே பார்க்கலாம். z belongs to x such that x belongs to zன்னு கொடுத்துருக்காங்க இன்டிஜர்ஸ். x வந்து x greater than -5. x வந்து என்னது greater than இந்த சைடுல இருந்து பார்க்கணும். ஸோ greater than -5. ஸோ -5 விட கிரேட்டர்னா -4 நம்மளோட ரியல்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது 0. இங்கே -5 இருக்குன்னா அதை விட அதிகம் இப்படி போக போக அதிகமாயிட்டே தான் போகும் 1 2ன்னு. ஸோ இப்போ -5 விட கிரேட்டர்னா வந்து -4 இன்டிஜர்னால நம்ம அடுத்தது அந்த இன்டிஜர் வந்து -4 தென் -3 -4 -3 -2 -1 0 1 2 வரும். ஏன்னா இங்க ஈக்குவாலிட்டி இருக்கு. ஆனா இங்க -5 வராது. ஸோ 2. ஸோ இங்க அடுத்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் செட் பில்டர் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க. B equal to set of all cricket players in India who scored double centuries in ஒன் டே இன்டர்நேஷனல். அது அப்படியே செட் ஆஃப் ஆல்ங்கிறத விட்டுறணும். இப்படி பிராக்கெட் போடணும். எக்ஸ் சச் தட் அது போட்டுறணும். எக்ஸ் இஸ் அ கிரிக்கெட் பிளேயர் இன் இந்தியா ஹூ ஸ்கோர்ட்னு அப்படியே எழுதிட வேண்டியதுதான். எக்ஸ் இஸ் அ கிரிக்கெட் பிளேயர் இன் இந்தியா ஹூ ஸ்கோர் டபுள் செஞ்சுரிஸ் இன் ஒன் டே இன்டர்நேஷனல். ஸோ எப்படி வரணும்? செட் பில்டர் ஃபார்ம்னா செட் பிராக்கெட் போடணும். எக்ஸ் சச் தட் போடணும். எக்ஸ் இஸ்ன்னு போட்டு கொஸ்டின்ல என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிட வேண்டியதுதான். ஸோ செகண்ட் சப் டிவிஷன் சி இஸ் ஈக்குவல் டு 1/2 கொடுத்துருக்காங்க.
நியூமரேட்டரை விட டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 1 ஆட் ஆயிருக்கும். ஸோ 1 கீழே 1 + 1 2, இங்கே 2னா இங்கே 3, இங்கே 3னா இங்கே 4. அப்போ அதோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? எக்ஸ் such that x belongs to natural number எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ x belongs to natural number. x is equal to 1 by, so x such that n belongs to எடுத்துக்கலாம் நம்ம இன்னொரு வேரியபிள். n belongs to capital N. x is equal to n by n plus 1. ஸோ இப்போ நம்ம n-க்கு பதிலாக 1 போட்டால் 1 by 1 plus 1 2 வரும். அடுத்த 2 போட்டோம்னா அடுத்த நேச்சுரல் நம்பர் 2, 2 by 3. நெக்ஸ்ட் 3 போட்டால் 3 plus 1 4, 3 by 4 வரும். அடுத்தது 4 by 5 வந்துடும். ஸோ x such that x is equal to n by n plus 1, n belongs to natural number எழுதிக்கலாம். ஸோ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இது எப்படி எழுதலாம்னா, the set of all தமிழ் months in yearன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிங்கிறது the set of all. ஸோ அப்போ which is equal to d is equal to x such that x is a Tamil month in a year. அவ்வளவுதான், x is a Tamil month in a year. So last Roman 1.1ல represent the following sets in descriptive formனு கொடுத்திருக்காங்க. So descriptive formனா வந்து நம்ம wordsல வந்து describe பண்ணோம். So for example, இப்போ last one பாருங்க, s is equal to x such that x is a consonant in English alphabet கொடுத்திருக்கு. நம்ம என்ன எழுதலாம்னா, the set of all x is equal to the set of all consonant in English alphabets. இங்க என்ன எழுதணும்னா, the set of all natural number less than 5. ஏன்னா இங்க natural number கொடுத்திருக்காங்க. So the set of all natural number less than 5 கொடுத்துடலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே prime numbers இருக்கு. So prime numbers the set of all prime numbers. So திங்க வந்து எப்படி கொடுத்துக்கலாம்னா, so இது எப்படி எழுதிடலாம்னா, the set of all prime numbers between 5 and 30 அப்படின்னு எழுதிட்டோம்னா, நம்ம 5க்கும் 30க்கும் நடுவில் வர prime numbers தான் இது. So 5 and 13 எழுதலாம், 5 and 31 எழுதலாம். So 6 and 13 கூட எழுதலாம். ஏன்னா அதுக்கு இடையில வர prime numbersனா 7, 11, 13, 17, 19, 23, 29. ஆனால் இது எல்லாமே prime numbers நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது the set of all prime numbers between 6 and 30. So next வந்து நம்ம பார்க்க போறது செகண்ட் எக்ஸசைஸ் குறியது டைப்ஸ் ஆஃப் செட்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் செட்ஸ்ல ஃபர்ஸ்ட் திங் வந்து எம்டி செட். ஸோ ஒரு செட்ல வந்து டெஃபினிஷன் சொல்லும்போது அதில் வந்து நோ எலிமெண்ட்ஸ்னா அது எம்டி செட். ஃபார் எக்ஸாம்பிள், செட் ஆஃப் ஆல் பாய்ஸ் ஸ்டூடெண்ட் இன் எஸ் கேர்ள்ஸ் ஸ்கூல் அப்படின்னா நம்ம வந்து எம்டி செட்டு தான் எழுதுவோம். ஏன்னா பாய்ஸ் ஸ்கூலில் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்ல வந்து எலிமெண்ட்ஸே எழுத முடியாது அப்படின்னா இந்த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் 1 அப்படின்னா எம்டி செட் தான் வரும். ஸோ அந்த மாதிரி திங்க்கு எம்டி செட். எ செட் கண்டெயின் நோ எலிமெண்ட்னா அது எம்டி செட். நெக்ஸ்ட் திங் வந்து சிங்கிள்டன் செட்னா அந்த செட் ஆஃப் ஆல் ஈவன் பிரைம் நம்பர்னா நமக்கு ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு, 2ங்கிறது மட்டும்தான் ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர். ஸோ அப்போ அது சிங்கிள்டன் செட். தட் இஸ் எ செட் கண்டெய்னிங் ஒன்லி 1 எலிமெண்ட் அப்படின்னா அது வந்து இது வந்து நோ எலிமெண்ட். எம்டி செட்னா நோ எலிமெண்ட். சிங்கிள்டன் செட்னா சிங்கிள்னாவே 1, ஸோ கண்டெய்ன்ஸ் ஒன்லி 1 எலிமெண்ட்னா அது வந்து சிங்கிள்டன் செட்டு. ஸோ நேச்சுரல் நம்பர் பிட்வீன் 3 and 5 அப்படின்னா 4 மட்டும்தான் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துக்கலாம் சிங்கிள்டன் செட்டுக்கு. நெக்ஸ்ட் ஃபைனைட் அப்படின்னாவே வந்து கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபைனைட். இந்த செட் ஆஃப் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்றதெல்லாம் வந்து ஃபைனைட். அதே மாதிரி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் பிட்வீன் 1 to 100 அப்படின்னாலும் நம்ம கவுண்டபிள் தான். ஸோ ஃபைனைட் செட். ஸோ இன்ஃபைனைட் செட்னா the set which is not finiteங்கிறத இன்ஃபைனைட் சொல்லுவோம். ஸோ செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ் இதெல்லாம் போயிட்டே இருக்கும். there is no end நேச்சுரல் நம்பருக்குலாம். ஸோ அதனால வந்து அது இன்ஃபைனைட் செட். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து கார்டினல் நம்பர். கார்டினல் நம்பர்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த கிவன் செட். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் எ கிவன் செட் தான் நம்ம கார்டினல் நம்பர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதோட கார்டினல் நம்பர் வந்து 0. எம்டி செட்டோட கார்டினல் நம்பர் 0. சிங்கிள்டன் செட்டோட கார்டினல் நம்பர் எப்பவுமே 1. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ a is equal to 1, 2, 3 இருக்குன்னா கார்டினல் நம்பர் எப்படி டினோட் பண்ணோம்னா ஸ்மால் n போட்டு n ஆஃப் a அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இப்போ இங்கே 1, 2, 3னா 3 எலிமெண்ட்ஸ் தான். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம வந்து இதை செட்டுக்குள்ளே போட்டுறக்கூடாது. ஸோ கார்டினல் நம்பர் நம்பர் ஆஃப் திங்ஸ். ஸோ செட் இல்லாமல் 3ன்னு எழுதணும். நெக்ஸ்ட் ஈக்குவலன்ட் செட்ஸ்னா என்னன்னா, இப்போ 2 செட்டையும் நம்ம ஏ போட்டு இப்படி இந்த மாதிரி டில்டா மாதிரி போடுவோம். இந்த டில்டா போட்டு பி போட்டா ஈக்குவலன்ட். ஈக்குவலன்ட்னா எப்போ சொல்லுவோம்னா n ஆஃப் a is equal to n ஆஃப் b.
இப்போ இங்க A எழுதியிருக்கேனா B is equal to A, B, C. அப்ப இதுலயும் 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு, இதுலயும் 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. சோ அப்ப the two sets are equivalent sets. ஈக்குவல் செட்ஸ் எப்போன்னா ஏலையும் 1 2 3 இருந்து பிலையும் 1 2 3 இருந்து சேம் நம்பர்ஸே இருந்தாதான் அதை வந்து நம்ம ஈக்குவல் செட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ யூனிவர்சல் செட்டுங்கிறது தான் வந்து ஹோல் செட். நம்ம டிஃபைன் பண்ற ஏபி அதுக்கெல்லாம் வந்து ஹோல் செட்டு தான் வந்து நம்ம யூனிவர்சல் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் 10th 11th ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டரே செட்ஸ் தான். ஸோ சப்செட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A equal to 1 2 3 இருக்குன்னா so B is equal to 1 னா நம்ம B is subset of A ன்னு சொல்லிடலாம். B is subset of A. That is B ல இருக்க எலிமெண்ட் எல்லாமே A ல இருக்கனால B is subset of A ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா இது திங்க் ப்ராப்பர் சப்செட் நம்ம போடலாம். ஏன்னா B is equal to ப்ராப்பர் சப்செட்னா கீழே கோடு வரக்கூடாது. B is proper subset of A. ப்ராப்பர் சப்செட்னா வந்து கீழே கோடு வராது. சப்செட்னா வந்து இந்த மாதிரி சி மாதிரி போட்டு கீழே கோடு வரும். ப்ராப்பர் சப்செட்னா என்னன்னா நம்ம சொல்ற திங்க விட இப்ப பிஏ விட ஏல ஒரு எலிமெண்டாவது அதிகமா இருக்கணும். ஸோ இப்ப இங்க வந்து பில வந்து 1 இருக்கு, ஏல 1 2 3 இருக்குன்னா பி இஸ் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ. பட் இங்க பிலையும் 1 2 3 இருந்து ஏலையும் 1 2 3 இருந்துச்சுன்னா ஈக்குவல்னு சொல்லுவோம். இன்னொன்னு பி இஸ் சப்செட் ஆஃப் ஏன்னு எழுதிடலாம். So proper B is proper subset of A வா இருக்குன்னா B ஐ விட A ல கண்டிப்பா ஒரு எலிமெண்டா இருக்கணும். B ல இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் இருக்கணும், அதை விட எக்ஸ்ட்ராவும் இருக்கணும். சோ அதான் ப்ராப்பர் சப்செட். நெக்ஸ்ட் பவர் செட் அப்படிங்கிறது செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ். பவர் செட்டுங்கிறது செட். ஸோ செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் தான் வந்து சப்செட்ஸ் ஆஃப் கிவன் செட் தான் வந்து நம்ம பவர் செட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் இந்த ஏ வந்து எழுதியிருக்கோம் 1 2 3. இப்போ பவர் செட்டுங்கிறது P ஆஃப் ஏ. ஸோ P ஆஃப் ஏனா என்ன பண்ணணும்னா எல்லா சப்செட்ஸும் எழுதணும். அப்போ ஒவ்வொரு செட்டுக்கும் எம்டி செட் கம்பல்சரி சப்செட். நெக்ஸ்ட் இப்போ 1 மட்டும் ஒரு செட்டா எழுதலாம், சப்செட்டா எழுதலாம். தென் 2 மட்டும் எழுதலாம், தென் 3 மட்டும். நெக்ஸ்ட் வந்து 1 2. நெக்ஸ்ட் பேர் வந்து 2 3. நெக்ஸ்ட் திங் வந்து 1 3. நெக்ஸ்ட் வந்து எவ்ரி செட் இஸ் சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். ஒவ்வொரு செட்டும் அதோட சப்செட். ஏன்னா 1 2 3ங்கிறது இங்க 1 2 3 இருக்கிறதுனால சப்செட்ஸ். ஸோ இப்போ கவுண்ட் பண்ணலாம் 1 2 3 4 5 6 7 8. ஸோ n ஆஃப் P ஆஃப் A வந்து 8 வந்திருக்கு. ஸோ நமக்கு ஃபார்முலா வந்து n ஆஃப் P ஆஃப் A ஈக்குவல் டு 2 பவர் n ஆஃப் A. பவர் செட்டோட கோஆர்டினேட் நம்பருக்கு ஃபார்முலா இங்க எழுதுறேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது. n ஆஃப் P ஆஃப் A ஈக்குவல் டு 2 பவர் n ஆஃப் A. n ஆஃப் Aங்கிறது கிவன் செட்டோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இங்க ஏல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு 3. அப்ப 2 பவர் 3னா 2 into 2 into 2னா 8 எலிமெண்ட்ஸ். இங்க 8 எலிமெண்ட்ஸ் வந்துருச்சு. 1 2 3 4 5 6 7 8 8 எலிமெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ எம்டி செட்டும் அந்த கிவன் செட்டையும் எழுதணும். அது ரெண்டுமே சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். ஸோ இதுவும் 1 மார்க்ஸ்ல எல்லாம் கேட்கலாம். ஸோ எம்டி செட் இஸ் சப்செட் ஆஃப் எவ்ரி செட். அதே மாதிரி எவ்ரி செட் இஸ் சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ஜாயின்ட் செட்ஸ். டிஸ்ஜாயின்ட் செட்ஸ்னா என்னன்னா ரெண்டு செட்டுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா அது டிஸ்ஜாயின்ட் செட்ஸ். இதுல 1 2 3 இருக்கு, இல்ல ஏபிசி இருக்குன்னா எலிமெண்ட்ஸ் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா அது வந்து டிஸ்ஜாயின்ட் செட்ஸ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் உடனே அப்லோட் பண்றேன். Thanks for watching.